Hi friends, welcome to RasaGulla Channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மோர் குழம்பு மெதுவடை வச்சு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நீங்க புதுசா பார்க்கறதா இருந்தா இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசியும் 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் போல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதோட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பும் அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சேர்க்கறதுனால நமக்கு மோர் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் கொஞ்சம் திக்னஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். இது தனியா எடுத்து வச்சிடுறேன். இதோட கொஞ்சம் கொஞ்சமா தயிரையும் சேர்த்து அதே மிக்ஸி ஜார்ல நல்லா அடிச்சிட்டு எடுத்துக்கிறேன். அப்பதான் நமக்கு ரொம்ப திரித்திரியா இல்லாம நல்லா கிடைக்கும் மோர். நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து 1/4 கப் அளவுக்கு தான் வந்திருக்கு. மோர் வந்து 2 கப் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் மெதுவடை செஞ்சு வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடானதும் நம்ம வச்சிருக்க வடை எல்லாமே சேர்த்துட்டு லைட்டா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. விட்டுட்டு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ரொம்பவே சாஃப்ட்டா கிடைக்கும் வடை. மோர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு, உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெந்தயம் சேர்க்கும்போது. 1/4 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமா பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கடுகுலாம் பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மோர் அந்த பருப்பு எல்லாமே அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை இதோட சேர்த்துடலாம். ஃபாஸ்டா வச்சிங்கன்னா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு சமைச்சிங்கன்னா சீக்கிரமா கொதிச்சிரும். நீங்க கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத சமைச்சுக்கோங்க. இதோட தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. நான் லோ மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இல்லனா இந்த டைமுக்கே வந்து உங்களுக்கு சீக்கிரமா கொதி வந்துரும் மோர் குழம்பு. மோர் குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரமா ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடுலலாம் இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நல்லாவே நம்ம கொஞ்சம் தண்ணியா விட்ட மோர் குழம்பு இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காயிடும். நம்ம அந்த அரிசி பருப்புலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் திக்னஸ் கிடைச்சிரும். சைடுல இது மாதிரி நல்ல நுர கட்ட ஆரம்பிச்சிரும். ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் போல லைட்டா இந்த மாதிரி கொதிச்சா போதும். கொதிச்சதும் ஃபுல் சிம் பண்ணிட்டு வடையை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கோம் வடையை. அது எல்லாத்தையும் மோர் குழம்புல சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு மோரோட நல்லா ஒரு சைடு ஊறின அப்புறமா 2 நிமிஷத்துல திருப்பி வடையெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுமே வடையும் இந்த மோர் குழம்போட நல்லா ஊறிடும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் வடை இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு பாருங்க. தயிர் கூட உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து காரமாக செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். சுவையான மோர் குழம்பு தயார்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.